ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் ஹாப்பியாக ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேங்க. வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச மீல் ப்ரிப்பரேஷன் வீடியோ தாங்க. இது மாதிரி செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா வாரம் முழுக்க சமைக்கிறது ரொம்பவே ஈஸியாயிருங்க. அதே மாதிரி வேஸ்டேஜை குறைக்கிறது எப்படி, வெஜிடபிள்ஸ் எப்படி நான் ஸ்டோர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். மீல் பிளான் சார்ட் வந்து ரெகுலராக கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. இந்த வீடியோவில் எண்டில் வந்து தெளிவாக மீல் பிளான் சார்ட்டும் கொடுத்துருக்குறேன். வாங்க என்னென்ன இருக்குன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பர்த்டே அண்ட் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்கும் என்னோட லவ்லி விஷஸ்ங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து மீல் ப்ரிப் பண்ணுறோம். ஒரு வாரத்துக்கு என்னென்ன பண்ணலான்னு பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இது மாதிரி மீல் பிளான் சார்ட் போடணும். இதை போட்டால் தான் நம்ம என்னென்னலாம் செஞ்சு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளியர் கட்டான ஐடியா வந்து நமக்கு கிடைக்குங்க. இது லாஸ்ட்டில் வந்து தெளிவாக கொடுத்துருக்குறேன். நீங்கள் அப்போ கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். மீல் பிளான் சார்ட்டை டிசைட் பண்ணி எனக்கு எழுதுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1/4 மணி நேரம் தாங்க ஆச்சு. இது மாதிரி எழுதுறது மூலமாக அதிகமாக வேஸ்டேஜை குறைக்கலாங்க. நம்ம என்ன இருக்கோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணிடுவோம். அதிகமாக வாங்குறதும் குறையும். அதே மாதிரி காலையில் நேரம் என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சு நம்ம நேரத்தை வீணடிக்கிறதும் வந்து நல்லாவே குறைஞ்சிருங்க. கடகடன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். வாரத்தில் ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நெய் உருக்கிறது தாங்க. அம்மா நேற்றே வெண்ணெய் எடுத்து வச்சுருந்தாங்க. சரி அதை உருக்கிட்டோம்னா நெய்யை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலான்னு அதை தான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு இருந்தேன். கால்நடையே 10 நாள் வரைக்கும் ஸ்மெல் வராமல் எப்படி கலெக்ட் பண்ணுறது, அதிலிருந்து நிறைய வெண்ணெய் கிடைக்கிற மாதிரி எப்படி எடுக்கிறது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக வந்து ஒரு லாங் வீடியோவை போட்டிருக்கிறேங்க. ஒவ்வொரு வீடியோலையும் திருப்பி சொல்லும் போது உங்களுக்கும் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் தேவைப்படுறவங்க இப்போ இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதை கூட செக் பண்ணிக்கலாம். இது மொல்லமாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டாங்க இது உருகுட்டுன்னு. எப்பயுமே இது மாதிரி ப்ரிப்பரேஷன் வீடியோவில் ஒரு 5-6 வேலைகளை சேர்த்து செய்யும் போது ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும், நேரமும் மிச்சமாகும். நான் இன்றைக்கி தக்காளி தொக்குங்க இது வரைக்கும் செய்யாத மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் செய்ய போகிறேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. ஒரு சின்ன சேஞ்ச் தான் பண்ணியிருந்தேன். அந்த டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஷெல்ஃப் லையுமே நல்லா இன்க்ரீஸ் ஆகுங்க. இப்போ வந்து டைரெக்டாக இது மாதிரி ஃப்ளேமில் காட்டிக்கலாங்க. காட்டும் போது தோல் வந்து ஈஸியாக வெட்டு வந்துடும். அதே மாதிரி 2 கட்டை அளவுக்கு சின்ன பூண்டுங்காட்டி 2 எடுத்துருக்கிறேன். நீங்கள் பெரிய பல் பூண்டாக இருந்தால் 1 எடுத்தால் கூட போதும். இது மாதிரி லைட்டாக ஃப்ளேமில் காட்டினீங்க அப்படின்னா தோல்லாம் கருகி விட்டு வந்துடுங்க. இது மாதிரி பண்ணும்போது அந்த தொக்கோட டேஸ்ட்டே வந்து லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க. ஆனால் அதுதான் வந்து அவ்வளோ சூப்பராக இதுக்கு ஒரு ஸ்பெஷலான டேஸ்ட்டையே கொடுக்குது. இப்போ இது கொஞ்சம் சூடு ஆறட்டுங்க. அது ஓரமாக வச்சிடலாம். பெரிய அளவுக்கு சூடு இருக்காது, இருந்தாலும் ஆறட்டும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம வச்சு நெய் நல்லா உருகி வந்துருச்சு. இந்த அளவுக்கு லைட்டாக பிரிஞ்சு வர சமயத்தில் வந்து இது மாதிரி முருங்கைத்தலையோ இல்லைன்னா கருவேப்பிலையோ போட்டுருங்க. நல்லா மணமாக இருக்கும். அதிகமாக முருங்கை இலை தாங்க போடுவேன். இன்றைக்கி வந்து சரி போய் பொரிச்சிட்டு வரணுமே அப்படிங்கிறக்காக வீட்லேயே கருவேப்பிலை இருந்ததுன்னு போட்டுட்டேன். அவ்வளோ வாசனையாக இருக்கும். இது அப்படியே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. நான் எப்போ நெய் எடுத்தாலும் அதிகமாக கேட்குறது ஏன் இது வெள்ளை கலரில் இருக்குது அப்படிங்கிறது தான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எருமைப்பாலில் செய்கிற நெய்ங்க, அதனால் ஒயிட் கலரில் இருக்குது. கோல்டன் கலர் வந்தோடனே எடுத்து ஓரமாக வச்சுட்டேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஃப்ளேமில் காட்டினங்காட்டி ஒரே நிமிஷம் தோல் விட்டு வந்துருச்சுங்க. தொக்கு மாதிரிலாம் செய்யும்போது கன்ஃபார்ம் நம்ம தோல் எடுத்துட்டா தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லைன்னா தரிசாக வர மாதிரி இருக்கும். தண்ணியில் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வச்சு தோல் எடுக்கிறதுக்கு பதிலாக இது மாதிரி டைரெக்டாக ஃப்ளேமில் காட்டினீங்கன்னா டக்குன்னு எடுத்துக்கலாம். பூண்டுமே பாருங்கள், நம்ம ஆல்ரெடி வந்து இது மாதிரி வந்து ரோஸ்ட் பண்ணதுனால தோலில் ஒரே நிமிஷத்தில் விட்டு வந்துடும். இதை வந்து ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நான் மிக்சியில் போட்டு அரைக்க தான் போகிறோம். இப்போ 2 பேட்சாக பிரித்து மிக்சியில் போட்டு நல்லா பியூரி மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. பூண்டை வந்து இது கூட அரைக்க வேண்டியதில்லை, அதை வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இரும்பு கடாயில் எப்போவுமே இது மாதிரி தொக்கு எல்லாமே இரும்பு கடாயில் செஞ்சிங்கன்னா அதோட ருசியே தனியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து அடிப்பிடிக்காது. நான் அதுக்காகவே இதை அதிகமாக யூஸ் பண்ணுவேன். எண்ணெய்க்குள்ளே கடுகு உளுந்தம்பருப்பு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்கிறத என்னால் அது மாதிரி ரஃப்பாக வந்து கொட்டி எடுத்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு பொடி அளவுக்கு கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தெரிக்காமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இடித்து வச்சுருக்கிற பூண்டை உள்ளே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெயில் வந்து இது நல்லா ஃப்ரை ஆகும்போது ஒரு ஃப்ளேவர் அண்ட் அரோமா வரும் பார்த்திங்களா, அதுதான் வந்து இந்த தொக்குக்கு ஒரு தனி டேஸ்ட்டை கொடுக்க போகுது. கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பியூரி ஆட் பண்ணிக்கோங்க. இது ஃபில்டர்லாம் பண்ண வேண்டியதில்லை. பெரிய பெரிய பீஸ்க்கு ஏதாவது வந்துனா மட்டும் அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே ஊற்றிக்கோங்க. இப்போ லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் வந்து தேவையான அளவுக்கு உப்பு லைட்டாக போட்டுக்கோங்க. வேணால் செக் பண்ணி போட்டுக்கலாம். ஆட் பண்ணுற மசாலா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணது குழம்பு மிளகாய் தூளுங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள், இவ்வளோதான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 2ஐயும் சேர்த்தும் போது ஒரு வித்தியாசமான டேஸ்ட் வரும். நம்ம எல்லாருமே குழம்புக்குன்னு அரைச்சி வச்சிருப்போம் பார்த்தீங்களா, அதையே யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். 2 பொடியை தவிர இந்த தொக்கு நான் எதுவுமே யூஸ் பண்ணலிங்க. நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்பப்போ இப்படி வந்து லைட்டாக கிளறி விடுங்க. இது பெருசாக அடி பிடிக்காது. நீங்கள் நிறைய எண்ணெய் ஊற்றிருந்தீங்க அப்படின்னா நல்லா இந்த ஸ்டேஜில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. நான் கொஞ்சம் எப்போவுமே ஆயில் கம்மியாக தான் ஊற்றுவேன். இதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா கெடாமல் இருக்குங்க. லாஸ்ட்டாக இறக்குற சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு அளவுக்கு
வெள்ளைத்தூள் போட்டுக்கிறேன். லாஸ்ட் ஸ்டெப் வெல்லம் ஆட் பண்ணுறது மட்டும் மறந்துடாதீங்க. இப்போ நல்லா கலரி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. இது நல்லா சூடு ஆறட்டும். எப்பயுமே தக்காளி தொக்கு செஞ்சால் இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்குங்க. சாப்பாட்டுக்கு ஓரளவுக்கு தான் இருக்கும். ஆனால் இந்த வாட்டி என்னமோ சாப்பாட்டுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. உப்பு கடாயுமே சூடாக இருக்குங்க. கீழே இறக்கி வச்சுட்டா சீக்கிரம் ஆறிடுங்க. இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே கருவேப்பிலை இருந்தது பார்த்தீங்கன்னா நெய்க்குள்ளே அது சுடு சாப்பாடு கூட பிசைஞ்சு உப்புக்கல் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். நெய் வந்து நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் தான் ஃபில்டர் பண்ணுறோம். இது பார்த்தீங்களா கலர் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு கோல்டன் கலரில் இப்போ எல்லோவாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனால் நெய் வந்து நல்லா கெட்டியாகும் போது பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக வந்துடும். நீங்கள் வந்து எருமைப்பால் கிடச்சிது அப்படின்னா பாசிபிள் அப்படின்னா தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு எருமைப்பால் இருக்கிற பாலும் கொடுங்க. நெய் எல்லாமே வந்து எருமைப்பால் யூஸ் பண்ணுங்கள். கிடைக்கல அப்படின்னா தாராளமாக பசும்பாலே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கம்பேர் பண்ணுறத விட அதில் வந்து குட் ஃபேட் அதிகமாக இருக்கிறதுனால வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. சூடு ஆறினதுக்கப்புறம் தான் இது மாதிரி ஊற்றி ஸ்டோர் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் ஆயிடுச்சு. தொக்குமே நல்லா சூடு ஆறிடுச்சு. ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நீங்கள் எங்கேயாவது வந்து ஹாஸ்டலுக்குன்னு கொடுத்து விடணும், பேச்சுலர்ஸ்லாம் செஞ்சு கொடுத்து விட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றி நல்லா மொதங்கிற அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து வெளியே வச்சாலும் கெடாமல் இருக்கும். தக்காளி தொக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சா 10 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாங்க. ஆனால் ஷியூராக 3 நாள் தாண்டாதுங்க. ஏன்னா டேஸ்ட்டாக இருக்கிறதுனால சீக்கிரமே வந்து மூச்சிருவோம். நானும் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே அதை காலி பண்ணிட்டேன். அதை விட பெஸ்ட்டு பார்ட் என்ன தெரியுங்களாங்க, இது மாதிரி தொக்கெல்லாம் செஞ்சோம்னா கடைசியில் அதுக்குள்ளே கொஞ்சமாக சாப்பாடை போட்டு இது மாதிரி பிசைஞ்சு சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அதோட ருசியே தனியாக இருக்கும். இப்போ யாருக்கெல்லாம் இதெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி சொல்லுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு உளுந்து பொடி செஞ்சுருந்தாங்க. ரொம்ப சிம்பிளாக செஞ்சுருந்தேன். ஆனால் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிட்டு அது கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கலாம், முழு உளுந்து கூட இதுக்கு எடுத்துக்கலாம். நான் அளவாக காரம் இருக்கட்டும் அப்படிங்கிறனால 5 பாக்ஸ் ரெசிபிக்கு யூஸ் பண்ண போகிறேன். அதனால் அளவாக இருந்துட்டு போகுது அப்படிங்கிறக்காக ஒரு 4 வரமிளகாய் எடுத்துருக்குறேங்க. கூடவே வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். மொத்த இன்க்ரீடியன்ஸே அவ்வளோதாங்க. இதை வந்து மெதுவாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. வாசனையும் வரணும், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற விட்டுருங்க. அதே பேனில் கொஞ்சமாக மட்டும் எண்ணெய், இந்த பூண்டு வந்து வதங்கி வந்தால் போதும், அந்தளவுக்கு மட்டும் எண்ணெய்ங்க. நீங்கள் பூண்டு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிட்டாலுமே சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த பொடி பேரே பார்த்தீங்கன்னா பூண்டு உளுந்து பொடி தான். இது மாதிரி இந்த அளவுக்கு நல்லா மொறுன்னு வதங்கி வந்துடணும். இப்போ இதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. மாதிரி பொடியெல்லாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா எப்பயுமே கருப்புளுந்து யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கர்ப்பப்பைக்கு பெண்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. இது கூடவே உப்பு போட்டுட்டு நல்லா இது மாதிரி பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஏர்டைட் ஜாரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் இது வந்து பார்த்தீங்கன்னா இட்லிக்கு, தோசைக்கு, கூட சாப்பாட்டுக்கு எல்லாம் பிசைஞ்சு கொடுக்கலாம். இது மாதிரி லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் கலர்ன சாதமாக கொடுக்கலாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரெசிபி ஷூட் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்கமிங் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். படப்படன்னு பார்த்தீங்கன்னா தொக்கு, நெய், அதுக்கப்புறம் உளுந்து பொடி எல்லாமே செஞ்சாச்சுங்க. அதுக்கப்புறம் எந்த ப்ரிப்பரேஷன் வீடியோவாக இருந்தாலும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் இருக்காமல் இருக்காதுங்க. ஏன்னா இது வந்து அவ்வளோ முக்கியமான ஒரு பொருள், டைம் கன்சியூமிங் பண்ணுற மாதிரி ஒரு பொருள். அதனால் செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா அந்த வீக் ஃபுல்லாக தேவையான அளவுக்கு அளவாக யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சியை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பூண்டை போட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக உப்புமே போட்டுக்குங்க. சில டைம் நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுவேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு ஸ்டோர் பண்ணுற கண்டெய்னரில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகாது, வாசமே சேஞ்ச் ஆகாமல் நல்லா கமகமன்னு இருக்கும். இந்த வாட்டி நிறைய மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் இருந்தாங்காட்டி கொஞ்சம் பிஸியாக தாங்க இந்த வீக் போச்சு. ஸோ ப்ரிப்பரேஷன் ஒரே டைமில் செய்யாமல் 2 நாள் பிரித்து தான் செஞ்சேன். ஃபஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நெய், தொக்கு, அதுக்கப்புறம் பொடி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த அன்றைக்கி நைட்டு தான் கொஞ்சம் அந்த தொளிச்சு வைக்கிற ஐட்டம் அது மாதிரிலாம் பார்த்து தொளிச்சு வச்சேன். ஸோ இது மாதிரி சின்ன வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி உரிக்கிறது எல்லாம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு. பூண்டெல்லாம் உரித்து ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணக்கூடாது, கரெக்டு தாங்க. ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு தேவையானதையாவது இது மாதிரி போட்டு ஒரே டப்பாவில் போட்டுச்சிட்டிங்கன்னா காலையில் எடுத்து வச்சிங்கன்னா டக்குன்னு வேலை முடிகிற மாதிரி இருக்கும். சின்ன வெங்காயம்ல இது மாதிரி சேர்த்தி போடுறதுக்கு வாசம் வர மாதிரி இருக்குது அப்படின்னு தனியாக கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்பவுமே இஞ்சியை தோல் துருவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணால் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குதுங்க. அதனால் நான் வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். எல்லாம் தொளிச்சு வச்சிட்டாலே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்குங்க. இப்போ நான் எப்பவுமே சொல்லியிருக்கிறேன், வாரத்தில் முதல் நாள் பார்த்தீங்கன்னா மில்லட் தோசை மாவு அரைச்சிடுவேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோள மாவு தாங்க. ஒரு டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் அளவுக்கு சோளம், நீங்கள் சிகப்பு சோளம் கிடச்சாலும் எடுத்துக்கோங்க. அதுலேயே 1/2 டம்ளர் அளவுக்கு பொட்டுளுந்து எடுத்துருக்கிறேன். இது கூடயே கொஞ்சமாக வந்து வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் கொஞ்சம் அதிகமாக போனாலும் தப்பு இல்லைங்க. வெந்தயத்தில் நிறையாவே சத்துக்கள் இருக்குது. இதை ஓவர் நைட் வந்து நல்லா ஊற வச்சிடலாங்க. மாவு நல்லா ஒரு வாரத்துக்கு தேவையானதை ஆட்டி ஸ்டோர் பண்ணுற மாதிரி இந்த சிறுதானியத்தில் அரைக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியாதுங்க. நம்ம 2 நாளைக்கு வேணும்னா அதுக்கு அளவாக மட்டும் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வந்து நல்லா ஊறி வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து நல்லா கழிஞ்சிட்டு லைட்டாக அழுத்தி பசிஞ்சிங்கனாவே அந்த உளுந்தில் இருக்கிற பொட்டு வந்து சூப்பராக வெளியே வந்துடுங்க.
போட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டி போட்டுக்கோங்க. ஏன்னா ரொம்ப சூடாகும்ல, ஐஸ் கட்டி போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமே அரைஞ்சு வந்துடும். மில்லட் மாவு அரைக்கிறது வந்து மீல் ப்ரிப்பரேஷனில் வந்து நான் சேர்த்தினேன் அப்படின்னா இது மாதிரி பண்ணோம்னா கண்டிப்பாக பண்ணுவோம். அதுவே வந்து இடைநாளில் வந்து ஒரு நாள் சிறுதானியத்தில் அரைச்சிக்கலாம், இப்போதைக்கு வெள்ளை அரிசியிலே அரைச்சி வச்சிடலான்னு பார்த்தீங்கன்னா அந்த வாரத்துக்கு ஃபுல்லாக அரைச்சி வச்சுருவோம். அப்புறம் வந்து சிறுதானியத்துக்கு போகவே மாட்டோம். அதனால தான் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து இது மாதிரி வச்சுறது. இதில் வந்து தோசை சுடலாம், இட்லி சுடலாம், அதே மாதிரி வந்து ஸ்கூலுக்கு வந்து ஸ்வீட் வெர்ஷனில் பணியாரம் கூட சுட்டு தரலாங்க. இது யூஸ்வலாக இதே மாதிரி 2 பேட்சாக போட்டு அரைச்சிட்டு உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சிடுறேன். நீங்கள் ஸ்வீட் வெர்ஷனில் செய்யணும் அப்படின்னா லைட்டாக உப்பு மட்டும் கம்மியாக போட்டுக்கோங்க. இன்றைக்கி ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க. இதை வந்து அப்படியே புளிக்க வச்சுட்டு அடுத்த நாள் மார்னிங் தான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அடுத்த நாள் மார்னிங் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை எங்கள் ஊரில் வந்து சந்தைங்க. தேவையான காய்கறி எல்லாமே வாங்கிட்டேன். மீல் ப்ரிப்பேர் பண்ணுறது எதுக்கு நல்லதோ இல்லையோ காய்கறி வாங்குறதுக்கு நல்லதுங்க. பணத்தை மிச்சம் பண்ணணும் அப்படின்னா சம்பாரித்து அதை சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் வேஸ்டேஜை குறைச்சாலே அதுக்கு பேர் மிச்சம்தாங்க. நம்ம நிறைய பேர் வந்து நிறைய காய்கறி வாங்கிட்டு வந்துடுவோம். அது 10 நாள் 5 நாள் அப்படியே ஃப்ரிட்ஜில் கிடந்து வீணாக போயிடும். அது மாதிரி பண்ணாமல் மீல் ப்ரிப் பண்ணி எது தேவையோ அதை மட்டும் வாங்குங்க. அதையும் ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா எந்த வேஸ்டேஜும் இருக்காது. ரீசெண்டாக தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். கேரட் ஆகட்டும், அதே மாதிரி லெமன்லாம் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இது மாதிரி கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நீங்கள் 10 டேஸ் வரைக்கும் வச்சுருந்தா கூட அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷன்ஸ் புதுசாக இருக்கும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சுங்க. டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது, வேகிறதுமே ஈஸியாக வேகுது. லெமன் வந்து இப்படி தான் நான் மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணுவேன்னா ஒரு ஒயிட் எதுவுமே எழுதாத ஒயிட் பேப்பரில் வந்து ஒவ்வொரு லெமனாக தனித்தனியாக போட்டு மடக்கி வச்சுருவேன். ஆனால் அதை விட இது ஈஸியான மெத்தடாக இருக்குது. முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க. காய்கறிகளை எப்படிலாம் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் வந்து கரெக்டாக சமைப்போம். குடமிளகாவை யூஸ் பண்ணாலும் இதை மட்டும் செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி அடிப்பக்கம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி 4 பிரிவாக இருக்கும், இல்லைனா சிலதில் வந்து 3 பிரிவாக இருக்கும். 3 பிரிவாக இருக்கிறது லைட்டாக கசப்பு இருக்குங்க. அது நீங்கள் பொரியலுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஆனால் 4 பிரிவாக இருக்கிறத பார்த்தீங்கன்னா லைட்டாக இனிப்பு தன்மையோடு இருக்குங்க. இதை நீங்கள் வந்து சேலட்ஸ்க்கு, ஃப்ரைட் ரைஸ்க்குலாம் யூஸ் பண்ணலாம். அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. கிளாத் பேக்லேயே போட்டு வச்சுருவாங்க. அதுவே வந்து நார்மலாக அது வந்து கெடாமல் நல்லா தான் இருக்கும். அடுத்து காலிஃப்ளவர். இந்த வீக் மீல் பிளானில் வந்து காலிஃப்ளவர் வச்சு காலிஃப்ளவர் ரைஸ் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். அதுக்காக தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். எப்போ வாங்கிட்டு வந்தாலும் இது மாதிரி தண்டு பகுதி எல்லாம் கட் பண்ணிவிட்டு இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ணுற இடமுமே ஈஸி, சீக்கிரம் கெடாமே இருக்கும். இல்லைன்னா ஒரே பூவாக இருக்க போது பார்த்திங்கன்னா சீக்கிரம் புழு அதிகமாக இருக்க வந்து சான்ஸ் இருக்குது. எப்பயுமே காலிஃப்ளவரில் புழு இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க. நீட்டாக வந்து இது மாதிரி வந்து செப்பரேட் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அடுத்து பீட்ரூட்லாம் வந்து சீக்கிரம் அழுகி போயிடும் அப்படிங்கிற பயம் கிடையாது. ஆனால் அந்த வீக்குக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவாக மட்டும் வாங்கிக்கோங்க. இதே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு நாள் பொரியலுக்கும் ஒரே ஒரு பீட்ரூட் வந்து தோசை செய்கிறக்கும் கரெக்டாக இருக்கும். வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கிளாத் பேக் யூஸ் பண்ணுவேன். ஆனால் பீட்ரூட் மட்டும் இதில் போட்டு வைக்க மாட்டாங்க. இதோட கரை வந்து ஈஸியாக வந்து அந்த பேக்கில் பிடிச்சிரும். அதனால நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். வந்து சீப்பாக கிடைக்குது அப்படிங்கிறக்காக 1 கிலோ பக்கமாக வாங்கிட்டு வந்துடுறதுங்க. அதுக்கப்புறம் சமைக்காமே வீண் பண்ணிடுவோம். அது மாதிரி மட்டும் பண்ணிடாதீங்க. தேவைக்கு ஏற்ற மாதிரி வாங்கி பழகிக்கோங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி வந்து கிளாத் பேக்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, நான் ஆல்ரெடி வீடியோஸ்லாம் காமிச்சிருக்கிறேன். எனக்கு வந்து முதலிலாம் பார்த்திங்கன்னா மழைக்காய் கவரில் தாங்க போட்டுக்கிட்டு இருந்தேன். அதாவது பாலிதீன் கவரில் தான் போட்டு வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ என்னாங்கன்னா உள்ளேருந்து வேத்து போய் தண்ணி வந்து எல்லாம் அந்த காயில் பட்டு அழுகியும் போயிடும். அதுலேருந்து நிறைய கெமிக்கல்ஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி கிளாத் பேக் வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிளாத்தில் இருக்கிற துணியே வந்து உறிஞ்சிக்குதுங்க எக்ஸசிவாக இருக்கிற மாய்ச்சரை. அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு ஈஸியாக பார்த்து அந்த அன்றைக்கி சீக்கிரமே சமைச்சிடுவேன். வேஸ்டேஜுமே குறையுது. அது மாதிரி நீளமாக இருக்கிறதுனால பீக்கிங்காக புடலங்காய் வாங்கினா கூட ஈஸியாக ஃபுல்லாக வந்து பற்றிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த வாரத்துக்கு தேவையான அளவுக்கு முட்டையை வந்து ரீஸ்டாக் பண்ணுறது எப்போவுமே மறந்துடாதீங்க. ஒரு வெஜ்ஜு முட்டையே சாப்பிட மாட்டேன் அப்படின்னா கன்ஃபார்ம் நீங்கள் வந்து பன்னீர் அது மாதிரி வந்து ரீஸ்டாக் பண்ணிடுங்க. நான் செஞ்சு வச்சுருங்க. எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஈஸியான ப்ரோட்டீனுங்க. ஏன் சொல்கிறேன்னா டக்குன்னு வந்து செஞ்சிடலாம். இதுவே வந்து ஒரு சுண்டல் வேக வைக்கிறதாகட்டும் இல்லை சிக்கனே செய்கிறதாகட்டும் கொஞ்சம் ப்ராசஸ் அதிகம். இது பார்த்தீங்கன்னா ஆன் த கூட டக்குன்னு வந்து ஒரு பாயில்டாக எடுத்துக்கங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு 15 மினிட்ஸில் வந்து நமக்கு தேவையான ப்ரோட்டீன் வந்து அது கிடச்சிரும். அதுக்காகவே வந்து முட்டை வந்து எப்போவுமே ஸ்டாக் பண்ணி வச்சுருப்பேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சிடலாம். எல்லாத்தையும் நீட்டாக போட்டு வச்சுட்டோம் காய்கறிகள்லாம். அடுத்து வந்து தேங்காய் துருவல். இது மஸ்ட்டுங்க. ஏன்னா தேங்காய் வந்து அவ்வளோ நல்லது. ஆனால் துருவல் காலையில் முடை போட்டுட்டு யாராக இருந்தாலும் அதாவது இருக்கிற அவசரத்தில் செய்யவே முடியாதுங்க. இது மாதிரி தேங்காய் துருவல் ரெடியாக ஃப்ரீசரில் இருந்ததுன்னா ஒரு எடுத்த வெளியே 5 நிமிஷம் வச்சா போதும், உதிரி உதிரியாக ஆயிரும். அதுக்கப்புறம் சமையலுக்கு போட்டுக்கலாம். இது 8 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக புளிச்சிருச்சு. இதை 1 நாள் இல்லை 2 நாள் மட்டும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம். இதோட சோள தோசை அதிகமாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வெள்ளை தோசைக்கும் சோள தோசைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது டேஸ்ட்டில். அதனால கண்டுபிடிக்காமல் கம்முன்னு சாப்பிட்ருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
மீல் பிளானுக்கு வரலாமாங்க. இதை வந்து தேவைப்படுது அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து பிக்சர் கொடுத்துருக்குறேன், அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. பொறுமையாக உட்காந்து இந்த வீக்கு தேவையான எல்லாத்தையுமே பிரேக்ஃபாஸ்ட் எது, லஞ்ச் எது, காலையில் ஸ்நாக்ஸுக்கு என்ன கொடுக்கலாம், அப்புறம் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு என்ன கொடுக்கலாம் எல்லாத்தையுமே எழுதி வச்சுட்டேங்க. ஃபஸ்ட்டு மீல் பிளான் எப்படி எழுதுறது அப்படிங்கிற டவுட் இருக்கும். நீங்கள் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு அவுட்லைன் மாதிரி மனசில் வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு தொக்கு பண்ண போகிறேன், ஒரு பொடி பண்ண போகிறேன், அதை வச்சு அந்த ப்ரோட்டீனுக்கு என்னென்ன வேணும், பன்னீர் பண்ணுறேன்னா இல்லை வந்து சிக்கன் அதிகமாக எடுத்துருக்கிறேன்னா இந்த வீக் வந்து சுண்டல் ப்ரோட்டீனுக்கு எது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு காமனாக சில விஷயங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன மாவு அரைக்க போகிறேன் இதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே ஈஸியாக வந்து நமக்கு வந்து இது மாதிரி பிளான் பண்ணுறதுக்கு ஐடியா கிடச்சிரும். வீடியோவில் சொல்லியிருக்கிறேங்க குக் புக் வந்து மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு. வெரைட்டி ரைஸ்னால் நிறைய என்னென்ன வெரைட்டி ரைஸ் இருக்கோ எல்லாத்தையும் எழுதி வச்சுருங்க, என்னென்ன சட்னி இருக்கோ எல்லாத்தையும் எழுதி வச்சுருங்க, என்னென்ன பொரியல் இருக்கோ எல்லாமே எழுதிருங்க. அப்படின்னா மீல் பிளான் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. அது வந்து பிகினருக்காக சொல்கிறேன். அதுவே நல்லா பழகிட்டீங்க அப்படின்னா நமக்குலாம் அது வேண்டியது இல்லைங்க. ஏன்னா ரெகுலராக நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியும், ஈஸியாக எழுதிடலாம். ஆனால் எழுதி வச்சு பண்ணும்போது ரிப்பீட்டடாக ஒரே பொரியலை ஒரே ஒரு சமையலை வந்து திருப்பி திருப்பி பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கும். அதுக்காகவே தான் வந்து எழுதி வச்சு இது மாதிரி வந்து நோட் பண்ணுறது. இது மாதிரி வாரம் ஃபுல்லாக என்னென்ன எழுதுனதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த வீக்குக்கு என்ன ஃப்ரூட்ஸ் வேணும், அந்த வீக்குக்கு என்னென்ன காய்கறிகள்லாம் வாங்கலாம், என்னென்ன ப்ரிப்ரேஷனில் இப்போ தொக்கு பண்ணுறேன், உளுந்து பொடி பண்ணுறேன், ஸ்ப்ரவுட்ஸ் ரெடி பண்ணி வைக்கிறேன், இது எல்லாத்தையுமே வந்து நான் இது எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பண்ணேன். இதே வந்து நெய் உருக்கிறது பன்னீர்லாம் அது காமனான வேலை, எப்போவுமே நான் வர வர செய்வேன். இந்த எக்ஸ்ட்ரா எல்லாமே வந்து இந்த பிளான் பண்ணதுக்கப்புறம் தான் செஞ்சேன். நீங்கள் அது மாதிரி வந்து தெளிவாக பிளான் பண்ணி செஞ்சுக்கலாங்க. வெஜிடேரியன் மீல் பிளான் கேட்டிருந்தீங்க, நான் எக் கூட சாப்பிட மாட்டேன், அதுக்கு வந்து ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு வெஜிடேரியன் மீல் பிளான் கொடுங்கன்னு சூன் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வாரத்துக்கான மீல் பிளான் இவ்வளவு தாங்க. இந்த பிளான் போட்டப்போவே வந்து லஞ்ச் பாக்ஸ் இதான் கொண்டு போகிறேன், இதான் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு போகிறேன் எல்லாம் தெரியறங்காட்டி எனக்கு எந்த ஒரு அவசரமே இல்லாமல் ஃபுல் வாரமே வந்து ரிலாக்ஸாக இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி நம்ம பணத்தை மிச்சம் பண்ணுறது மட்டுமே வந்து சேவிங்ஸ் கிடையாது, வேஸ்ட் ஆகிற பொருளை குறைக்கிறதுமே வந்து சேவிங்ஸ் தான். இது மாதிரி அளவாக பார்த்து எல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா காசை வந்து கண்ணுக்கு தெரியாதுங்க, ஆனால் பெரிய லெவலில் நம்ம மிச்சம் பண்ணிட்டு எண்டுக்கு வந்தாச்சுங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி மீல் ப்ரிப் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு பேசிக்கான ஒரு அவுட்லைன் தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் இந்து கௌதம்.